ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ். நாம இன்னைக்கு ரோட்டுக்கடை கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரோட்டுக்கடை கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம், 8 வரமிளகாய், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். புளி பிடிக்கலன்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்குங்க. சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். சட்னி 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. கடுகு 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். சட்னியும் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. உப்பு போதுமானு பார்த்துக்கங்க. இந்த ஸ்டேஜில் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பச்சை வாசம் போனோன்னே பரிமாற வேண்டியதான். கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்க. இந்த சட்னியில் உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 2 தக்காளி பழம் சேர்த்துக்கங்க, அதுவுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு இந்த சட்னி. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க. பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், அதனால தான் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரோட்டுக்கடை கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். குயிக்காக ஒரு சட்னி செய்யணும்னா இந்த சட்னி செஞ்சுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.